ஹே லவ்லீஸ், இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளே இருக்கிற புதையல்களை தான் காட்ட போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, என்னோடய இயரிங்ஸ் தான். இது கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அண்ட் என்னென்ன இயரிங்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஒரு சில இயரிங்ஸ் மட்டும் தான் இப்படி கொஞ்சம் பேக்கிங்கில் இருந்துச்சு. ஸோ இதுதான் டைம். இப்படி நான் இந்த டைமில் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். உங்ககிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட் இருக்கிறது ஃபேன்சி பால்ஸ் இயரிங்ஸ். இதெல்லாம் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். எல்லாம் அப்பப்போ வாங்கினது. இதெல்லாம் 2018 கலெக்ஷன்ஸ். அண்ட் இதெல்லாம் ஹேங்கிங்க்கு தொங்க போடுற மாதிரி இருக்கும்ல, அப்படி இயரிங்ஸ் இதெல்லாம். அண்ட் இது ஆக்சிடைஸ்டுக்கு ஹேங்கிங் இயரிங்ஸ் தான். ஸோ அதை சின்ன அட்டையில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஜும்காஸ் கொஞ்சம் இதெல்லாம் ரிங் டைப்க்கு இயரிங்ஸ் எல்லாம். அண்ட் இதுதான் என்னோடய ஃபேவரட் ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ். காட்டன் சாரீ போட்டுட்டு வேறு கழுத்தில் எதையுமே போட வேண்டாம், இதை மட்டும் ஒன்று தொங்க விட்டோன்னா நச்சுன்னு இருக்கும். அப்படி தானே? உங்களுக்கு ஆக்சிடைஸ்ட் பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி ஃபேன்சி பிடிக்குமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையும் வாங்குவேன். எதுக்கு வாங்குறேன்னு எனக்கே தெரியாது. சில இது ரொம்ப ரேராக போட்டதும் இருக்கும், சில இது இன்னும் போடாமல் இருக்கிறதும் இருக்கும். நான் இதிலெல்லாம் இந்த செகண்ட் லாஸ்ட் அந்த லாஸ்ட்டெல்லாம் போட்டேன்னா என்னென்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன். ஒரு 5 to 6 இயர்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரே டைமில் வாங்கினது கிடையாது. எல்லாமே தனித்தனியாக அப்பப்போ பார்த்து வாங்குறது தான். நிறையா இது பிஃபோர் மேரேஜ் வாங்கினது, நிறையா இது ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் கிளாஸ் டைப் இயரிங்ஸ். இது வந்து கோவாவில் வாங்கினது. கோவான் மெமரிஸ்க்குன்னு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இது கீழே விழுந்தாலே உடஞ்சிரும். இதில் மொத்தம் 12 பீஸ் இருந்துச்சு, நிறைய இது உடஞ்சிருச்சு. அண்ட் இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது ஜஸ்ட் மேரேஜ் இன்விடேஷன் கார்டு தான். பின்னை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இயரிங் பின்னாடி அதோட மாற்றுறது, அவ்வளோதான். இது அப்படியே ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம எங்கேயாவது போகும்போது டக்குன்னு எடுத்து போட்டுட்டு போனோன்னா போதும். இதெல்லாம் என்னோடய ஹெவி ஜும்காஸ். மேலே இருக்கிறதெல்லாம் த்ரெட் ஒர்க், கீழே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். நல்ல ஒரு பட்டு சாரி கட்டிட்டு போட்டால் நச்சுன்னு இருக்கும். அப்படி தானே? உங்களுக்கு எந்த மாதிரியான இயரிங்ஸ் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதை மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. என் மீது எல்லாத்தையும் சேஃபாக எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு எங்கேயாவது கிளம்பி போகும்போது போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம்.